இடம்பலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பிக் பாஸ் நிகழ்ச்சியை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். நேற்று நடந்த விஷயங்கள், இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் ரெண்டையும் வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கும் நம்ம கூட அதை பத்தி பேசுறதுக்காக பிரியகுரன் அவர்கள் நம்ம இருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். ஸோ ஆஸ் யூஷுவல் வில் ஸ்டார்ட் வித் ரிவ்யூ. ஞான பிரகாசம் சார் போட்டிருந்தாரு, மஞ்சரி முத்துவை பத்தி நீங்க கூறிய கருத்து சரியேன்னுட்டுன்னு போட்டிருந்தாரு. நாங்க அந்த ஆரம்பத்துல இருந்தே வந்துட்டு நாங்க சொல்லிட்டு தான் இருக்கோம். ஸோ ரொம்ப தேங்க்ஸா. நீ ரெவ்யூ காலம் எடுத்து பார்த்தேனாக்கா ஃபுல்லா மேகலாவோட ரெவ்யூஸ் அவ்வளோ குவிஞ்சி கிடக்கு எங்களுக்கு. ரொம்ப தேங்க்யூ மேகலா. என்னையும் வந்துட்டு ஒரு பார்ட் ஆஃப் ஃபேமிலின்ற மாதிரி ஆயிட்ட நீ. ஏன்னா வந்து நாங்க தேடுறப்போவே மேகலாவோட இதுவை தேடுறப்போ கண்டிப்பா வந்துட்டு உன்னோடது வந்துருது. அது இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது இருந்தது, கமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது. நீங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, முத்து, தீபக், ஜாக், மஞ்சரி எல்லாம் பண்றது, இவங்க எல்லாம் பண்றது குரூப்பிசம் இல்லையா நாமினேஷன் டிஸ்கஷன்லன்னு. நான் என்ன சொல்றேன்னா, இதுதான் குரூப்பிசம் சொல்றேன். நான் அன்னைக்கு ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ ஜாக்லின், ஜெஃப்ரி இவங்க எல்லாம் அந்த கோவா கேங் பத்தி நான் பேசுறப்போ நான் சொன்னது அது குரூப்பிசம் கிடையாது. ஏன்னா அவங்க யார பத்தியும் வந்துட்டு மட்டம் தட்டி பேசுறது கிடையாது. அவங்க அவங்க பாட்டுன்னு ஒரு உலகம் தனியா இருந்தாங்க, அது குரூப்பிசமே கிடையாது. பட் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க பாரு, இதுதான் குரூப்பிசம். என்ன சொல்றது, ஒருத்தனை பின்னாடில இருந்து வந்துட்டு குத்திட்டே இருக்கிறது, புரளி பேசுறது, அடுத்தவங்களை பத்தி எப்படி டவுன் பண்ணி பேசுறதுன்றது. இப்ப இந்த ராணுவோட பிஆர் இதெல்லாம் வந்துட்டு அந்த குரூப்பிசம் பேச்சுல தான் வந்துட்டு வெளியில வந்தது. சௌந்தர்யாவை பத்தி வந்துட்டு ஒரு காமெடியன் இதுக்கெல்லாம் தீபக் பேசினது, இவ்வளவு விஷயங்கள் இருந்தது. ஸோ அது தீபக்கோட ஆட்டிடியூடும் சொல்லியிருக்கீங்க. ஸோ நாங்க அந்த அந்த இதுவும் அதுலதான் வருது. ஸோ நிறைய விஷயங்கள் இருந்தது. இன்னொன்னு மேகலா சொன்னது வந்துட்டு விஜய் சேதுபதி ரொம்ப பயாஸ்டா இருந்தாருன்னு சொல்லிட்டேன்னு. எனக்கு அவர் ஹாஸ்டாவே இல்லைன்றதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஆரம்ப நாள்ல இருந்து அவருக்கு அது பண்ண தெரியல. நேர்மையா வந்துட்டு எனக்கு பண்ண தெரியலன்னுட்டு ஒதுங்கிடுறது நல்லதுன்றதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ வில் கெட் இன் டு த ஷோ ஹரிஷ். இது கமெண்ட்ஸ் இவ்வளவுதான் இருந்தது. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஃப்ரீ டாஸ்க் நடக்குது, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வராங்க, இதெல்லாம் வந்துட்டு நம்ம முன்னாடியே வந்துட்டு நம்ம நியூஸ் கொடுக்குறோம் அப்படின்னுட்டுனா ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கோம். கொஞ்சம் போஸ்டுங்க எல்லாம் போட்டுட்டு இருக்கோம், நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்துட்டு நம்ம தான் வந்துட்டு முந்திட்டு நியூஸை கொடுத்துட்டு இருக்கோன்ற மாதிரி நம்ம சொல்றோம். பட் அந்த சர்ப்ரைஸ் எல்லாம் எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜாக் படுத்துட்டு இருக்கும் போது ஜாக் சொல்றாங்க நாளைக்கு யார் யார் வர போறாங்கன்றத சொல்லிட்டாங்க. இது சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் தீபக்னும் சொல்லிடுறாங்க ஜாக்கு. அப்போ வந்துட்டு அதுக்கு ரிப்ளை பண்றாரு தீபக், நான் தூங்கின்னு இருக்கும் போதேதான் வருவாங்கன்னுட்டு தீபக்கும் சொல்றாரு. சோ இதுதான் ஸ்கிரிப்ட்னுட்டு வெளியில அடிச்சுக்கிறாங்க. அது எப்படி நீங்க அதை ஓப்பனா அதை கொண்டு வந்து நீங்க போடுறீங்கன்றது தெரியல. இதெல்லாம் வேண்டாம். ஒரு சர்ப்ரைஸ்னா சர்ப்ரைஸ் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க ரொம்ப ஆச்சரியமா மூஞ்ச வச்சுட்டு சர்ப்ரைஸ் பண்ணிட்டு நடிக்கிறதெல்லாம் வந்துட்டு இப்போ இந்த விஷயம் கேட்டுட்டு நாங்க நீ இப்ப ஆச்சரியமா நீ அவங்கள வந்துட்டு வெல்கம் பண்றப்ப வந்துட்டு இரிட்டேட்டிங்கா இருக்குது. சோ வரப்போறாங்க உங்க ஒய்ஃப், நீ தூங்கும் போதுதான் தூங்கிட்டு எந்திரிச்சுக்கும் போதுதான் வரப்போறாங்கன்றது உனக்கு பிஃபோர் ஹேண்டடா தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஏன்னுட்டு இது பண்றது, எக்ஸைட்மெண்ட் காட்டுறது. ஓகே, 75 days பிரிஞ்சு இருந்ததுல எக்ஸைட்மெண்ட் வரலாம், அது வேற விஷயம். பட் எனக்கு வந்துட்டு அது சர்ப்ரைசிங்கா எதுவும் இல்லை. எவ்ரிதிங் ஹஸ் பீன் பிளான்ட் அண்ட் எவ்ரிதிங் ஹஸ் பீன் இன்ஃபார்ம்ட் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இவங்களும் வந்துட்டு எப்படி எல்லாம் நடிக்கணும் அப்படின்னுட்டு நடிகர்களுக்கு சொல்லி தர தேவையில்லை. எப்படி எல்லாம் நடிக்கணும்ன்றது வந்துட்டு தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்காங்கன்றது. அந்த ஒரு இஷ்யூல தீபக் வைஃப் வந்திருந்தது வந்துட்டு ஐ எம் ரியலி டிசப்பாயிண்டட். நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு கண்டஸ்டன்ட் 75 days வந்துட்டு ஒரு வீட்டுல தனியா சர்வைவ் பண்ணிருக்காங்க. ஃபேமிலியை விட்டு, மொபைலை விட்டு, டிவியை விட்டு, வெளி உலகம் விட்டு சர்வைவ் பண்ணிருக்காங்க. நீங்க அங்க போறீங்க, ஒரு 75 days ஒருத்தரை பிரிஞ்சு இருந்து அந்த ஒரு என்ன சொல்றது அந்யோன்யம், அந்த ஒரு என்ன இப்போ ரஞ்சித் சாரும் பிரியா மேமும் பண்ணாங்கல்ல, ஒண்ணுமே பேசல அவங்க. அந்த கண்கள்ல தெரிஞ்சது, ஆயிரம் கதைகள் தெரிஞ்சது அந்த 2 பேர் கண்லயும். அவர் கண்ல கேட்கறதும் இவங்க கண்ல ரிப்ளை பண்றதும் வந்துட்டு ஆயிரம் கதைகள் சொல்லுச்சு. அதுதான் பிரிவு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஒண்ணு சேர்றப்ப அதுதான் வரும், அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வரும். ஐ ரியலி டோன்ட் நோ இது ஒரு டிராமா ஃபேமிலி அப்படின்றது.
ரியலி ஐ வாஸ் வெரி மச் டிசப்பாயிண்டட். நான் வந்துட்டு தீபக் சார் வைஃப் வரணும், சிவரஞ்சனி வரணும், வந்தாக்கா அவ்வளோ இதுவா ஆகுவாங்க, குதிப்பாங்க, தீபக்கும் வந்துட்டு அழுதுடுவாரு, எமோஷனல் ஆகுவாருன்னுட்டு நான் ரொம்ப கனவுகள் எல்லாம் கண்டுட்டு இருந்தேன். பட் நத்திங் ஹேப்பன். சிவரஞ்சனி ஷி கேம் அஸ் அ பிக் பாஸ் ஓனர். தீபக் எப்படி ஒரு ஓனர் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்களோ, ஓனரோட வைஃப் ஜாயிண்ட் டைரக்டர்னு வச்சுக்கோயேன். சோ அந்த மாதிரி வந்து சிவரஞ்சனி வந்து பிஹேவ் பண்ணது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீங்க நம்ம வந்துட்டு பேரண்ட்ஸுங்க அட்வைஸ் பண்ணாலே ஹூ ஆர் யூ டு அட்வைஸ்ன்னு கேட்போம். சோ இது வந்து நீங்க ஒரு ஹஸ்பண்ட பார்க்க போறீங்க, அங்க சரி பிக் பாஸ் சொன்னாரு, யாரு முரண்பாடா இருக்காருன்றத வந்துட்டு அழுத்தி அழுத்தி கேட்டாரு, நீங்க அதுக்கான பதில சொல்லணுமே தவிர, ஒருத்தரை வந்து எங்கேயாச்சும் ஒரு 5-10 நிமிஷத்துக்கு வந்துட்டு கார்னர் பண்ணி நீ இது நீ இது நீ இதுன்னுட்டு நீ சொல்லிட்டே இருக்க கூடாது. நான் என்ன கேக்குறேன், நீ திரும்ப அந்த லேபர் அண்ட் இது ஸ்கில்ல கொண்டு வந்திருக்க. அம்மா தாயே, லேபர் வந்துட்டு தீபக் தான் பேசினது, லேபரை கேவலப்படுத்தினது தீபக் தான். இவ திரும்ப திரும்ப பேசினாக்க இது ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து பேசுற மாதிரி இருக்கும். இந்த இஷ்யூவை வந்து பேசியிருக்க கூடாது சிவரஞ்சனி. அது வந்துட்டு பெரிய பிரச்சனை ஆக போகுதுன்றதுதான் அதை அப்பயே சால்வ் பண்ணி முடிச்சுட்டாங்க. இப்ப எதுக்கு லேபர் ஸ்கில் கொண்டு வராங்க இந்த அம்மான்றது எனக்கு புரியல. எனக்கு அதுக்குதான் வந்துட்டு நம்மளுக்கு பாடம் எடுக்கிறாங்க, லேபர் டே எல்லாம் வைக்கிறாங்க, கொள்றாங்கன்னு. ஃபைன். ஆனா லேபருக்கு இவ்வளவுதான் கொடுப்பேன்னு சொன்னது யாரு? லேபருக்கு இந்த இவ்வளவு இந்த குவாலிட்டி இந்த குவான்டிட்டி தான் கொடுப்போம்னு சொன்னது யாரு? அப்போ அந்த லேபர் டே பத்தி நீ பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்றத நான் கேட்கிறேன். நானு ஐம் ரியலி டிசப்பாயிண்டட் சிவரஞ்சனி. எனக்கு நிச்சயமா எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு நீங்க சொல்றீங்க சஞ்சீவ் எல்லாம் வந்துட்டு, சஞ்சீவ் தீபக் எல்லாம் வந்துட்டு அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டு அது இதுன்னு எல்லாம் சொல்லியிருந்தீங்க. சஞ்சீவ் வைஃப் கூட வந்திருந்தாங்க இதுக்கு. சஞ்சீவ் உள்ள இருக்கும் போது ஒரு சீசன்ல, பிக் பாஸ் சீசன்ல வந்துட்டு சஞ்சீவ் இருந்தப்போ அவங்க வைஃப் வந்திருந்தாங்க. ரொம்ப அழகா கியூட்டா வந்தாங்க, ஹஸ்பண்டோட பேசினாங்க, அந்த மிஸ் பண்ணின விஷயங்களை ஷேர் பண்ணிக்கினாங்க, கை கோர்த்து நடந்தாங்க, போயிட்டாங்க. சோ யூ குட் ஹவ் வாட்ச்ட் இட். நான் என்ன சொல்றேன், அதுதான் அந்த எமோஷனல் பாண்டிங்க தான் நாங்க எதிர்பார்க்கிறோமே தவிர, நீயும் ஒரு கண்டஸ்டன்டா உள்ள வந்து நாமினேஷன் பண்ண சொன்ன மாதிரி ஒருத்தர் மேல வந்துட்டு சேர வாரி இறைச்சிட்டே இருக்கிற லேபர் ப்ராப்ளம் தயவு செய்து நீங்க பேசாதீங்க. நீங்களும் தீபக்கும் இதை பேசுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. ஏன்னா மிஸ்டேக் வாஸ் தீபக்ஸ். நம்ம ரொம்ப அழுத்தி சொல்லக்கூடாதுன்றதுனால நாமளும் வந்துட்டு எவ்வளவு சாஃப்டா போகணும் போகணும் போகணும்னு பார்த்தா, இப்ப இன்னைக்கு சம்பந்தமே இல்லாம வந்துட்டு நீ அருண பேசியா வேற ஏதாச்சும் பேசு, எதுக்கு நீ லேபர் இஷ்யூவை கொண்டு வர, லேபருக்கு இவ்வளவுதான் கொடுப்பேன்னு பேசினது தீபக் தான். அது வந்துட்டு நீங்க அந்த ரெக்கார்ட் எல்லாம் இருக்கும், எடுத்து பாருங்க. இதுக்கு சிவரஞ்சனி எதுக்கு வந்துட்டு இந்த கேம் ஆடினாங்கன்றது எனக்கு தெரியல. இப்ப அவங்க பேசின விதம், சிவரஞ்சனி அங்க நடந்துக்கின விதம், இதெல்லாம் பாக்குறப்போ வந்து சிவரஞ்சனி அடுத்த பிக் பாஸுக்கு வரத்துக்கு தயாராயிட்டாங்க அப்படின்றதான் காட்டுச்சு. ஸோ ஷி இஸ் ட்ரைங் டு என்டர் இன்டு பிக் பாஸ் அஸ் அ கண்டஸ்டன்ட்ன்றத நல்லா காட்டுச்சு. வெல்கம், நாங்க ரிவ்யூ பண்றோம், வெல்கம். உங்களோட பிளஸும் சொல்றோம், உங்களோட மைனஸும் சொல்றோம். ஏன்னா we have the rights. So we'll talk about all your plays, all your games. ஆனா நம்ம வளரணும்ன்றதுக்காக ஒருத்தனை கீழே தள்ளி அவன் மேல ஏறி நீ ஏறக்கூடாது. உன்னோட முன்னேற்றம் அடுத்தவனை கீழே தள்ளி அவனை படிக்கட்டா யூஸ் பண்ணி ஏறக்கூடாது. நீ வந்துட்டு இப்போ தீபக் சொல்றாரு இல்ல, நான் எத்தனையோ வருஷம் நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன்னா, அந்த மாதிரி நீ சொல்லு, ட்ரை பண்ணிட்டு உள்ள என்ட்ரான். எனக்கு தெரிஞ்சு உன்னை எடுத்துப்பாரு அடுத்த பிக் பாஸ்கே. அதுக்கு எதுக்கு நீ ஒருத்தனை தள்ளி அது படிக்கட்டா யூஸ் பண்றன்றதான் நான் கேக்குறேன். நானு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நெக்ஸ்ட் சீசனுக்கு வாங்கன்றதான் நான் சொல்றேன். நான் வந்து பிளே பண்ணுங்க, அங்க இருந்தாதான் தெரியும் அங்க இருக்கிற ப்ரெஷர், அங்க இருக்கிற டென்ஷன் எல்லாம். சோ உனக்கு எப்படி இருந்தது? ஆனா இதுல இன்னொரு பெரிய விஷயம் எனக்கு என்ன பிளஸ் ஆப்பட்டதுன்னா, தீபக் சன் வந்துட்டு சௌந்தர்யா பார்த்து நான் உங்க பெரிய ஃபேன்னு சொன்னார் பாரு, அது ரொம்ப கியூட்டா அழகா இருந்தது. இப்ப தீபக் ஃபேமிலி பத்தி உனக்கு என்ன வியூ, உன்னோட வியூ சொல்ல. எனக்கு பர்சனலா தீபக் அவர்களை தெரியும். 3 மாசம் அவருடைய ஷூட்ல நான் ஒர்க் பண்ணேன். எனக்கு வந்து அவர் ஷூட்ல எப்படி யாரை எப்படி நடத்துறாரு அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். அவர் வந்து யாரையும் வந்து பாரபட்சம் பார்க்காம எல்லாரையும் ஒரே தட்டுல வச்சு பார்க்கக்கூடிய ஒரு ஆளா தான் நான் பார்த்திருக்கேன் ஸ்பாட்ல. 3 months அங்க ஒர்க் பண்ணதுனால எனக்கு அந்த அனுபவம் இருக்குங்கிறத நான் சொல்றேன். ஸோ எனக்கு அவருடைய ஒய்ஃப் ஃபேமிலி பத்தி எனக்கு பெரிய அளவுல தெரியாது. பட் அவரை பத்தி அவர் எப்படி பாக்குறாரு எல்லாம் அதெல்லாம் ஓரளவு எனக்கு தெரியும். அப்படிங்கிறதுனால எனக்கு என்னை பொறுத்தவரை
அவர் வந்து எமோஷனல் டைப் கிடையாதுன்னு தான் நான் பார்க்குறேன். எங்கேயுமே எமோஷனல் டைப் கிடையாது. 2வது ஃபேமிலி ரீயூனியன் அப்படின்னு வந்தா கூட அந்த எமோஷனல் பாண்ட் இருக்குமே தவிர, பட் ரொம்ப எமோஷனலா ஆகிற டைப் இல்லை அப்படின்னு தான் நான் பார்த்துருக்கேன். அந்த 3 monthsல நான் கவனிச்ச வரைக்கும் அப்படிதான் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால அந்த எமோஷனல் ஆகி ரொம்ப அன்பை வெளிப்படுத்துறதெல்லாம் அவர்கிட்ட எதிர்பார்க்கறது எனக்கு தெரிஞ்சு அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதை எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறது தான் நானும் இருந்தேன். ஏன்னா நான் அது 24 hours லைவ்ல பார்க்கும்போதே நான் அதை அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் பார்க்க ஆரம்பிச்சேன். அந்த இதில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அவர்கிட்ட அப்படிங்கிறது அது அப்படிதான் நான் பார்த்தது. பட் அவருக்கு வந்து அவருடைய ஃபேமிலிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாருன்னு நல்லாவே தெரியும் எனக்கு. ஏன்னா ஸ்பாட்ல அதெல்லாம் நான் அவர் ஃபோன் கால்ஸ் பேசுறதாகட்டும், அவங்க ஃபேமிலியோட பேசிக்கிறதாகட்டும், டேரக்டர்ஸ் கிட்ட அவங்க ஃபேமிலி பற்றி பேசுறதாகட்டும் எல்லாமே கவனிச்சிருக்கேன் நான். ஸோ அந்த வகையில் ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதெல்லாம் நான் வந்து அது அவரை மாதிரி யாரும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு கேரக்டர் தான். என்னை பொறுத்தவரை இந்த ஸ்கில் லேபர் மேட்டர்லாம் வந்து பேசியிருக்க வேணாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தும் கூட. ஏன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு முடிஞ்சிருச்சு, அந்த பிரச்சனையை முடிச்சு விட்டார் விஜய் சேதுபதி, அவ்வளவுதான். அதோட அதுக்கு மேல பேச வேணாம் அதை பத்தி அப்படின்னு விஜய் சேதுபதி அந்த விஷயவை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு க்ளோஸான கேஸை நீங்க மறுபடியும் ரீஓபன் பண்றதுங்கிறது அதுல ஏதாவது உங்களுக்கு முக்கியமான விஷயம் ஏதாவது விடுபட்டிருக்கு அப்படின்னா மட்டும்தான் அதை ரீஓபன் பண்ணுவாங்க போலீஸ் சைட்லயே, ஒரு க்ளோஸ் கேஸ் ஓபன் பண்ணணும் அப்படின்னு. இந்த இஷ்யூல வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனையே வேணாம், அது வந்து இஷ்யூ ஆகும் அப்படின்னு சொல்லி அதை கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் ஸ்கில் லேபர் இஷ்யூ பத்தி பேசுறது அது இன்னும் கொஞ்சம் கான்ட்ரவர்சியா போயிடுமோ அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தது. ஆனா அது ரொம்பவே அழகா மேனேஜ் பண்ணாங்கன்னு தான் நான் பாக்குறேன். அவர் அருணுக்கு வந்து அதை என்ன எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு அருணுக்கு தெரியல. அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டாருன்னு தான் நான் பார்த்தேன் அந்த லைவ்ல. அவங்க வந்து அந்த ஸ்கில் லேபர் இஷ்யூ பத்தி பேசும்போது ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. அதுக்கு நம்ம என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுப்போம், நம்ம அதை எப்படி வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது, நான் எப்படி அதை பேசினேன் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றது, நான் அதை எப்படி எடுத்துக்கிட்டேன்னு எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே கஷ்டப்பட்டாரு அருண். அதை வந்து லைவ்ல பார்க்க முடிஞ்சது. Why to explain and கேக்குறா? Who is she? She is the guest. அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து ஸ்கில் லேபர் இஷ்யூனா அதை பத்தி மட்டும்தான் பேசணும். பட் வந்து நீங்க அதை தாண்டி அவருடைய பர்சனல் எல்லாம் ஹிட் பண்ணிடுவீங்க, தீபக்கோட பர்சனல் எல்லாம் ஹிட் பண்ணீங்க. அதுக்கு தான் வந்து அவங்க கேட்கறாங்க. நீங்க தீபக்கோட பர்சனல் எல்லாம் ஹிட் பண்ணீங்க, எனக்கு அது பிடிக்கல, பர்சனலா வந்து எனக்கு வந்து அது ரொம்ப இதாச்சு, அதனாலதான் நான் அந்த விஷயத்த மறுபடியும் எடுக்கிறேன், இல்லைன்னா எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. பட் உங்களுக்கு பர்சனலா ஹிட் ஆயிருக்கு அப்படிங்கறது இந்த ஷோல வேணாம். நீங்க வந்து பர்சனலா கேட்டிருக்கலாம். நீங்க வந்து ஒரு கெட் டுகெதர் வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் பிளான் பண்ணிருக்கீங்க. அந்த கெட் டுகெதர்ல வந்து நீங்க இதை கேட்டுருக்கலாம் அவர்கிட்ட. இவ்வளவு இதுல வந்து நீங்க கேட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் பிக் பாஸ் வந்து முரண்கள் இருந்ததுன்னா கேளுங்க அப்படின்னு சொன்னதுனால கொஞ்சம் வெளிப்படையா கேட்கறாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நான் இப்போ கூட விஷாலோட ஃபேமிலி, அவங்க ஃபேமிலி வந்திருக்காங்க, அவங்க கூட மஞ்சரியிட கூட கேட்டுட்டு இருக்காங்க, உங்களுக்கு ஏன் விஷாலை வந்து நீங்க ஓரம் கட்டுறீங்க, விஷால் மேல ஏன் உங்களுக்கு அவ்வளவு வெறுப்புணர்வு, அதெல்லாம் கேட்கறாரு. அவங்க அப்பாவே கேட்கிறாரு, விஷாலோட அப்பா கேட்கிறாரு மஞ்சரி கிட்ட. ஸோ அதெல்லாம் வந்து அன்எக்ஸ்பெக்டடா நம்ம வந்து பிக் பாஸ் வைக்கிற அந்த இதுல வந்து நம்ம கேட்டுருவோங்கிற அந்த ஒரு மைண்ட்ல வராங்க. பட் அது யாருக்கு என்ன விதமான பாதிப்பு ஏற்படுத்தணும்னு அவங்களுக்கும் தெரியல, உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கும் தெரியல. வெளியில பாக்குறவங்களுக்கு தான் அது வந்து வேற மாதிரி போர்ட்ரே ஆகுமா இல்லையாங்கிறது தெரிய வரும். அது மேபி அவங்க வந்து ஷோ பார்த்ததுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு அது எப்படி போர்ட்ரே ஆகுது என்னங்கிறது தெரிய வரும். பட் என்ன பொறுத்தவரை அந்த விஷயத்த ஓபன் பண்ணிருக்க வேணாம். நீங்க வந்து பர்சனலா கேட்டிருக்கலாம், அதை அந்த ஷோல கேட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. ஏன்னா ஒரு விஷயத்த முடிச்சு விட்டார் விஜய் சேதுபதி, அதை மறுபடியும் ரீஓபன் பண்ணி நீங்க வந்து ஒரு பிரச்சனை நடக்குது, உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை நடக்கும்போது நீங்க பர்சனலா அவர் ஹிட் பண்ணிருக்க கூடாது, அது எனக்கு ஒரு மாதிரி பர்சனலா வந்து ஒரு மாதிரி இதாச்சு அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தா ஓகே. பட் அந்த இடத்துலயும் நீங்க வந்து அதை விட்டுட்டு நீங்க மறுபடியும் ஸ்கில் லேபர்னு கொண்டு போகும்போது அது இன்னொரு இஷ்யூவை கிரியேட் பண்ணிடுமோ அப்படிங்கிற ஒரு தாட்டை உருவாக்குச்சு. பட் அதை தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. இல்ல, நீங்க தேவையில்லாம அதை டிக் பண்ண பிரச்சனை தீபக் கிட்ட இருக்குதுன்றது வெளியில வந்துடும். வெளியில வந்தாக்கா போராடுறதுக்கு போராளிங்க இருப்பாங்க. நீங்க அதை ஃபேஸ் பண்ண தயாரான்னு கேட்க நான் சொன்னேன், 2 பேரும் தப்பு. இப்ப வந்து நீ ஆரம்பிச்சது வந்துட்டு தீபக் தான் அந்த ட்ரிகர் பண்றாருன்றத வந்துட்டு நீ அதை தான் நீ சொல்லிட்டு வந்துட்டு இருந்த, அதனால அவருக்கு கோவம் வந்துச்சு, நீ ப்ரொவோக் பண்ணது நீ, அதுக்கு ரியாக்ஷன் கொடுத்தாரு, நீ அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்த, கொஞ்சம் அது ஹீட்டா போச்சு. நான் என்ன சொல்றேன், ஓகே ஃபைன், அது பெரிய பிரச்சனை ஆச்சு, தீபக்கே புரிஞ்சிச்சு அது வெளியில வேற போர்ட்ரே ஆகுது, நம்ம டோட்டலா நம்ம அவுட்ன்றது தீபக்கு புரிஞ்சிட்டு தான் அழுதது.
இது வரைக்கும் எப்ப அழுதுருக்காரு சொல்லு தீபக் அழுததே கிடையாது. ஆனா வந்துட்டு இது டோட்டல் நம்ம கெரியர் அவர் எமோஷனல் கேரக்டர் இல்ல அவரு. அதுதான் நான் அதான் பாத்திருக்கேன் நான். இல்ல ஹி அண்டர்ஸ்டுட் நம்ம கெரியர் இமேஜ் எவ்ரிதிங் இஸ் கான்ன்றத வந்துட்டு ஹி அண்டர்ஸ்டுட். நம்ம இவ்வளவு பொறுமையா இருந்து கடைசியில இந்த ஒரு வார்த்தை, அதுவும் வந்துட்டு ஒரு சமுதாயத்தை பார்த்து ஒரு லேபரை பார்த்து நம்ம வந்துட்டு பேசியிருக்கோன்றது வந்துட்டு ஹி அண்டர்ஸ்டுட், ஹி ரியலைஸ்ட் ஹிஸ் மிஸ்டேக். அதுக்கப்புறம் தான் ஹி ஸ்டார்டட் கிரையிங். அப்ப அருண் வந்துட்டு அழறப்போ வந்துட்டு அவரும் போயிட்டு சரி 2 பேர் சாரி சொல்லிக்கினாங்க, அதுவே முடிஞ்சு போச்சு. எனக்கு தெரிஞ்சு அதுவே சாட்டர்டே சண்டே கொண்டு வந்திருக்க வேண்டாம், ஏன்னா தே சால்வ்ட் இட். சரி நீங்க அதை கொண்டு வந்தீங்க, திரும்ப மறுபடியும் அருண் இதை பேச ஆரம்பிச்சாரு, திரும்ப நீங்க வாய்ஸ் ஏர்ல கொடுத்தீங்க நீங்க. இது அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் இதை பத்தி பேசக்கூடாது, ஏன்னா எல்லா பிக் பாஸ்க்கும் தெரியும், விஜய் டிவிக்கும் தெரியும், இது வந்துட்டு பேசப்பட்டால் தீபக் டோட்டல் இமேஜ் வந்துட்டு போயிடும், எல்லாருக்கும் தெரியும். சோ ஒருத்தரோட ஒருத்தரை அழிக்க வேண்டாம் அப்படின்றதுதான் எல்லாரோடது, எங்களோட கருத்தும் கூட. சோ தீபக்கை வந்துட்டு நாங்க அழிக்கணும்னு யாரும் நினைக்கல, அவரோட கெரியர் நல்லா இருக்கணும்ன்றதுதான் நாங்க பாக்குறோம். நாட் ஓன்லி கெரியர் இஸ் இமேஜ். சோ நீங்க தேவையில்லாம வந்துட்டு அந்த இடத்துல திரும்ப வந்துட்டு அதை தூக்கிட்டு வர்றது வந்துட்டு நியாயம் இல்லைன்னு சொல்றேன். உனக்கு முரண்பாடுன்னா நீ சொல்லு, பர்சனலா ஏன் அட்டாக் பண்ற? பர்சனல் இப்போ நீ என்ன சொல்றனா, நீ இங்க இருக்கிறத வச்சு பார்த்துட்டு நீ தீபக்கை வந்துட்டு ஒரு முடிவு பண்ணாத, இதுக்கு ஆப்போசிட்டா தான் இருப்பாரு தீபக் வீட்டுல, அந்த மாதிரி சொல்றாரு. சோ நான் என்ன கேக்குறேன், நானு வீட்டுல இருக்க முடியாததுதான் வந்துட்டு இங்க வந்து அவர் காட்டுறாரோ, வீட்டுல ரொம்ப அடங்கி போனதுனாலதான் இங்க வந்து பாஸ்யா இருக்காரோ நாங்களும் பேசலாம் இல்லையா? ஃபுல் டாமினன்ஸ் நீங்க அவரை பண்றதுனால அவருக்கு எங்க ஸ்பேஸ் கிடைக்குதோ அவரு டாமினன்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காருன்ற மாதிரி உங்க பாஷையிலேயே நாங்க பேசினா எப்படி இருக்கும் உங்களுக்கு? சோ we don't want to get into anyone's life. நாங்க என்ன சொல்றோம், your personal is personal, we don't want to go enter into anyone's personal life. நீங்க வந்துட்டு வந்தீங்க, முரண்பாடு என்னன்றத சொல்லுங்க, அதை வரைக்கும் முடிச்சுட்டு போங்க. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு நீங்க எந்த வகையில நீங்க அட்வைஸ் பண்றீங்க அருண்குன்றது எனக்கு தெரியல. சரி நீங்க வந்துட்டு ஒரு தீபக் வைஃபா வந்துட்டு நீங்க அட்வைஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க. இப்ப அர்ச்சனா வந்து பியான்சி அர்ச்சனா வந்து இது என்னோட பியான்சின்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? அது ஒண்ணு இருக்குல்ல, அக்செப்ட் பண்ணணும். இப்போ இவங்க வந்து அருணுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அருண் சைட்ல இருந்து அர்ச்சனா அதுக்கு வந்து ஒரு பதில் கொடுத்து அது தப்பு, இப்படிதான் வந்து விஷயம் போயிருக்கு அப்படிங்கறது அர்ச்சனா சொன்னாங்க அப்படின்னா அதை தீபக் உங்களுடைய ஒய்ஃப் அக்செப்ட் பண்ணணும், அது பண்ணிக்குவாங்க அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் நான். ஏன்னா நீங்க வந்து உங்க சைட்ல இருக்கு ஒரு தவறு இருக்கு அப்படிங்கறத ஒருத்தர் சுட்டி காட்டும் போது நீங்க எப்படி மத்தவங்களை சுட்டி காட்டுறீங்களோ அதே மாதிரி அடுத்தவங்க உங்களை சுட்டி காட்டும் போது அப்பவும் நீங்க தவறு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஆனா இந்த விஷயம் தேவையில்லாம எடுத்துக்கிறது தேவையில்லாத விஷயம்னு நான் பாக்குறேன். நீங்க வந்து அவர் பர்சனலா பேசுறாரு, பர்சனலா அட்டாக் பண்றாரு அப்படின்னா அதை மட்டும் கோட் பண்ணிட்டு அவரோட நீங்க அவர் கூட ஒர்க் பண்ணது கூட கிடையாது, அவரை பார்த்தது கூட கிடையாது, இந்த ஷோல தான் பார்த்துருக்கீங்க. ஸோ அவரை பத்தி ஒண்ணுமே தெரியாம நீங்க அப்படி கமெண்ட் பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிற அந்த விஷயத்த அப்படியே கோட் பண்ணி முடிச்சிருந்தா ஓகே. பட் ஸ்கில் லேபர்னு மறுபடியும் உள்ள கொண்டு வந்தது அது தேவையில்லாத கான்ட்ரவர்சி மறுபடியும் கிளப்பி விடுற மாதிரி ஆகுதோ அப்படின்னு ஒரு தாட் இருந்து. பட் இது ஏன் பண்ணாங்க அப்படின்னு தெரியல எனக்கு. இவங்களே இன்னும் ரியலைஸ் பண்ணலையான்றதுதான் என்னோட ஆதங்கம். இல்ல அவங்களுக்கு இது என்ன இஷ்யூ அப்படிங்கிறது புரியுது, அவங்களுக்கு வந்து இது என்ன இஷ்யூங்கிறது புரியுது, இது இந்த இஷ்யூனால என்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதும் நல்லா புரியுது. பட் ஏன் இந்த இஷ்யூ வந்து பேசுனாங்க அங்க அப்படிங்கிறது தான் எனக்கு இன்னும் புரியல. ஏன்னா அவங்க சைட்ல எல்லார்கிட்டையும் விசாரிச்சப்போ இதனால என்னென்ன பேக்ட்ராப்ஸ் எல்லாம் இருக்கு, எதெல்லாம் பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க வந்து அடுத்த ஸ்டெப் எடுக்கிறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. பட் இது ஏன் அந்த ஷோல வந்து இதை ஏன் மறுபடியும் ஓபன் பண்ணாங்க, க்ளோஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஏன் அதை மறுபடியும் ஓபன் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. மேபி இத நீங்க பர்சனல் அட்டாக்ங்கிறது அந்த இஷ்யூ கனெக்டடா வர்றதுனால நீங்க ஓபன் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. பட் அதுக்கு வந்து நீங்க அந்த பர்சனல் அட்டாக் மட்டுமே நீங்க எடுத்து காட்டியிருந்தா பிரச்சனை இல்லை, மறுபடியும் அந்த ஸ்கில் லேபர்னு எடுக்கும்போது அது இன்னொரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணிடுமோ அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. ஏன்னா இப்பதான் தீபக் அவர்கள் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் எல்லாருக்கும் ஏற்பட்டு இருக்கு. அவர் இப்பதான் ஒரு நல்ல குரோத் போயிட்டு இருக்கு அவருக்கு பிக் பாஸ்ல. அதை வந்து நம்மளே கெடுத்துடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கணும் அப்படின்னு நான் பாக்குறேன். அது அவங்க ஒய்ஃப்க்கு புரிஞ்சா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. இதுல வந்துட்டு இப்ப முத்துவ பத்தி பேசினாங்க, அது எப்படி ஹர்ட் பண்ணாம எவ்வளவு அழகா இருந்தது பத்தியா? இப்ப முத்து வந்துட்டு எப்படி பேசுவாரு, இப்ப ஜாக்க கேட்க சொல்றாரு, ஏண்டா முத்து சோகமா இருக்க,
அப்ப வந்து முத்து என்ன இதுல பேசுவாரோ, நம்ம மனிதர்களாக பிறந்தது, கடவுள் படைத்தது, அதுக்கப்புறம் வந்துட்டு மிருகங்களுக்கு 4 கால் இருக்கு, நமக்கு 2 கால் இருக்கு, அதுக்கேத்த மாதிரி நடக்கணும்னுட்டு லென்த்தியா இழுத்துட்டே போறத வந்துட்டு ரொம்ப அழகா சொன்னாங்க. அது வந்துட்டு ஹர்ட் கிடையாது. இது ஏன்னா முத்துக்கே நிறைய பேர் சொல்லியாச்சு, இழுக்காத கிறிஸ்பா பேசு நம்மளும் சொல்றோம். ஒரு ஒன் வேர்ட் ஆன்சர் கேட்டா கூட அதுக்கு எஸ்ஏ கொடுத்துட்டாக்கா அதுக்கு ஆன்சர் எங்க இருக்குதுன்னுட்டுன்னு விஜய் சேதுபதியே திணறாரு, அதனால இவங்க பெரிய மேதாவிங்கன்னு உட்கார வச்சிடுறாருன்றத நான் சொல்லியிருக்கோம் நம்ம. சோ இதேதான் வந்துட்டு எல்லாரோட பார்வையுமா இருக்கு. ஏன்னா லென்த்தா போயிட்டு கடைசியில அந்த கேள்விக்கு பதில இல்ல, சரி என்னன்னா நடக்கட்டும், நான் என்னோட இண்டிவிஜுவல் கேம் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாருன்னு சொல்றாங்க. தட் வாஸ் ஃபைன், தட் வாஸ் ரியலி நைஸ் டு சி. ரொம்ப அதெல்லாம் ரொம்ப அலட்டிக்காம செஞ்சீங்க, அது ஓகே. நீங்க அடுத்த பிக் பாஸ் ஷோக்கு வர்றதுக்காக எல்லாம் வந்துட்டு அருணை படிக்கட்டா யூஸ் பண்றதெல்லாம் நாங்க வந்துட்டு யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டோம். சோ கண்டிப்பா இதை கண்டிக்கிறோம். அந்த அளவுக்கு பேசினதுக்காக கண்டிப்பா கண்டிக்கிறேன் நானு. நெக்ஸ்ட் வில் கோ டு மஞ்சரி ஃபேமிலி. மஞ்சரி ஃபேமிலி வந்திருந்தாங்க. அவங்க மஞ்சரி சன் ரொம்ப கியூட்டா ஓடிட்டு ஆடிட்டு, அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு அம்மாவை பாக்குறப்போ அந்த குழந்தையோட ஏக்கம் எல்லாம் நல்லா தெரிஞ்சது. இதுல மஞ்சரி அந்த குழந்தைய கூப்பிட்டுட்டு டெவில் டாஸ்க்ல அம்மா பார்த்து பயந்துட்டியாடா அப்படின்னு கேக்குறாங்க. டெவில் டாஸ்க்ல என்னை பார்த்து பயந்துட்டியாடா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லன்னு சொல்ற அந்த குட்டி. ஏன்னுட்டுன்னு மஞ்சரி கேக்குறப்போ, ஏன்னா நீ அம்மா, அவ்வளவு அழகா சொல்லுச்சு. இந்த டைலாக் வந்துட்டு ரொம்ப டச்சிங்கா இருந்தது. இது வந்துட்டு குழந்தைக்கு யாரும் வந்து கத்து கொடுத்து பேசுறதெல்லாம் கிடையாது, யதார்த்தமா வந்த ஒரு விஷயம். இது ரொம்ப ஒரு எமோஷனலா, அந்த யாரும் கத்து கொடுத்தாலும் ஏறாத வயசுல ஒரு எமோஷனலா, நீ பேயா வந்தாலும் நீ என் அம்மான்னுட்டுன்னு ஒரு குழந்தை சொல்லுதுன்றது வந்துட்டு பாக்குறதுக்கு ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அந்த பார்ட் வந்துட்டு மஞ்சரி இது நல்லா இருந்தது. பட் அதை தவிர எல்லாமே மோசமா இருந்தது. அந்த குழந்தையோட அந்த பார்ட்டை தவிர மத்த நடந்த எல்லாமே வந்துட்டு மோசமா இருந்தது. மஞ்சரி அம்மா முதல் வந்துட்டு நான் என்ன சொல்றேன், உங்ககிட்ட இருக்கிற குறைய மட்டும் நீங்க வந்துட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க. சௌந்தர்யாவை நிக்க வச்சு நீ எப்படி நீ பொய்க்காரி சொல்றப்ப, ஒரு பக்கம் சிஸ்டரும் ஒரு பக்கம் அம்மா, பொய்க்காரின்னு எப்படி சொல்ற, பொய்க்காரின்னு எப்படி சொல்றன்னுட்டுன்னு என்ன சொல்றது, 3 பேரும் சேர்ந்து வந்து ஒரு பொண்ணு அட்டாக் பண்ண எப்படி இருக்கும், அததான் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னத்துக்காக வந்திருக்கீங்க, சண்டைப்படவா வந்தீங்க? இப்போ கூப்பிட்டு நீ அப்படி சொல்லாதமா அப்படின்னாக்கா ஓகே, ஆனா உன் பொண்ணுகிட்ட சொல்லு, நீ பொய் பேசாதன்னு உன் பொண்ணுகிட்ட சொல்லு. அத சொல்லலாம்ல, நீ பொய்க்காரின்னுட்டு ஒரு இமேஜ் கொடுக்காத, ஒரு பிராண்ட் கொடுக்காதன்னுட்டு சௌந்தர்யா மட்டும் தான் சொன்னாங்களா அந்த வார்த்தை பொய்க்காரின்னு சொல்லிட்டு? எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க உள்ள கண்டஸ்டன்ட், ஏன் எல்லாரையும் சொல்ல வேண்டியது தானே? ஏன்னா சௌந்தர்யாக்கு பதில் பேச தெரியாது. மத்தவங்களா இருந்தாக்க சொல்லுவாங்க, ஆமாங்க உங்க பொண்ணு இப்படி. அன்ஷிதாவை கேளு, அன்ஷிதாக்கு என்ன ரிப்ளை வருதுன்னு பாரு. முதல் நீ பேசுற பொய்ய வெளியில கொண்டு வந்துருவாங்க அன்ஷிதா. சோ நான் என்ன சொல்றேன், நான் உன் பொண்ணு பொய் பேசாம பாத்துக்கோ. ஏகப்பட்ட பொய் பேசுறாங்க மஞ்சரி, 1 2 கிடையாது, எண்ணிக்கையில் அடங்கா பொய்களை வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அது கவிதைகள் எழுதுறவங்களுக்கு தான் வந்துட்டு அவ்வளவு அழகா பொய் பேச வரும்னுட்டு எனக்கு தெரியும். ஆனா பேச்சு போட்டியில எல்லாம் இருக்கிறவங்க, பட்டிமன்றம் நடத்துறவங்களுக்கு எல்லாம் கூட இவ்வளவு அழகா ஒரு பொய் பேச வரும்ன்றது எங்களுக்கு தெரியாது. அவங்க பொய்க்காரின்னு சொன்னதுல எந்த தப்பும் கிடையாது. நீங்க ஒருத்தரை போயிட்டு மிரட்டுற மாதிரி இருந்தது, அது தட்ஸ் நாட் ஃபேர். நான் என்ன கேக்குறேன், அந்த பொண்ணு பயந்த சுபாவம், சண்டைனாக்க சும்மா வேகமா போடும். இப்போ அங்க கண்டஸ்டன்ட் கிட்ட அந்த பொண்ணு சண்டை போட்டுச்சு. வந்த ஒரு 2-3 வாரம் எவ்வளவு அமைதியா இருந்தா, யார்கிட்டயுமே மிங்கிள் ஆகல. இது என்னத்துக்கு தண்டத்துக்கு வந்திருக்குன்ற மாதிரி தான் எல்லாரோட மைண்ட் செட்டுமே இருந்தது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஜெல் ஆகி அந்த கியூட்னஸ் எல்லாம் காட்ட ஆரம்பிச்சாங்க. அப்படி இருக்கிற ஒரு சௌந்தர்யாவை பார்த்து இப்ப புதுசா நீங்க என்ட்ரி ஆகுறீங்க, உங்க பொண்ணை பார்க்க போறீங்க, அத பாருங்க, அந்த குழந்தைக்கும் அம்மாக்கும் அந்த பாண்டிங்க கொடுங்க. ஏன்னா குழந்தையோட ஏக்கங்கள்லாம் ரொம்ப பெரிய ஏக்கங்களாக இருக்கும். அந்த குழந்தைக்கு அந்த பாண்டிங்க கொடுங்க. அம்மா பொண்ணுன்றதெல்லாம் தாண்டி வந்துட்டு குழந்தைக்கும் அம்மாக்கும் இருக்கிற அந்த அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. அவங்கள பேச விடுங்க, அவங்கள அந்யோன்யமா கொஞ்சம் விடுங்க. அதை விட்டுட்டு அவங்க சிஸ்டரு, அது இன்னொரு ஒருத்தர் மேல் ஒருத்தர் வந்திருந்தாரு, அது அவங்க யாரு, ஹவு இஸ் ரிலேட்டட் டு ஹர்ன்றது எனக்கு தெரியல. அவரை வந்துட்டு விஜய் விஷால் எல்லாம் கலாய்க்கிறாரு. என்னடா நடக்குது இங்க? உங்க மனசுல, ஆழ் மனசுல யாரோ நீங்க என்டர்டெய்னர்னு சொல்லிட்டாங்கன்னு. இஸ் என்டர்டெய்னர், ஹி வேஸ்டட் இஸ் கேப்பபிலிட்டி அண்ட் டேலண்ட் ஹியர்ன்றதான் நாங்க சொல்லுவோம். ஹி இஸ் என்டர்டெய்னர். ஹவு கேன் யூ சே இஸ் நாட் என்டர்டெய்னர்? Who gave you that rights to say?
ஒரு ஆக்டரு, ஒரு நடிகை, ஒரு என்டர்டெய்னர், ஒரு மாடல், சீரியல் ஹீரோவா நடிச்சிட்டு இருக்கிற ஒரு பையனை பார்த்துட்டு நீ என்டர்டெய்னர் இல்லன்னுட்டு நீ எப்படி ரொம்ப அழகா சொல்லிட்டு போற? உனக்கு முத்திர குத்தத்துக்கோ பிராண்ட் இல்ல, நீ எதனா சினிமா படம் எடுக்கிறியா, நான் உனக்கு சான்ஸ் கொடுக்கலன்னு சொல்றதுக்கு எனக்கு தெரியல. பேரண்ட்ஸுங்க வந்துட்டு எதுக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொருத்தரையும் வந்து இந்த அளவுக்கு கண்டஸ்டன்ஸுங்களுக்கு கேம், நீயும் நானும் சண்டை போடணும்னா கண்டஸ்டன்ஸ்க்கு கேம், நான் உன் மேல சேர்த்த வாரி அரைப்ப, நீ என் மேல சேர்த்த வாரி அரைப்ப, அது வேற. பட் பேரண்ட்ஸுங்களுக்கு என்ன நெசசிட்டி இருக்கு உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸுங்களை பார்த்தா அது கூட எவ்வளவு போராடி அதுக்குள்ள வந்திருப்பாங்க. அந்த மாதிரி கண்டஸ்டன்ஸுங்களை வந்துட்டு அது ஒரு சினிமா ஃபீல்ட்ல ஒரு செலிபிரிட்டியா இருக்கிற பையனை பார்த்து நீ என்டர்டெய்னர் இல்லைன்னு சொல்றது எந்த வகையில நியாயம்ன்றது தெரியல. சோ வந்தது யாரு, யாருக்காக வந்தாங்கன்றப்போ சரி அது அப்படித்தான், அவ்வளவுதான், ரொம்ப ஈஸியா போட்டு போனோம் அப்படின்றதுதான் சொல்ல வரேன். எப்படி இருந்தது ஹரிஷ் மஞ்சரியோட ஃபேமிலி வந்தது? மஞ்சரியோடைய ஃபேமிலி அதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்ட் அப்படிங்கிறது மஞ்சரியோட சன் அவங்க கூட அந்த பாண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க யாரு அவங்க யாருன்னு அப்படின்னு கேட்குறப்போ எல்லாரோட பேரையும் சொல்லிட்டு ரயானோட பேர் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னேன். அப்போ எல்லாருமே கலாய்ச்சாங்க ரயானு. ஸோ அந்த பார்ட்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது, அதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகா இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு மஞ்சரி அவங்களுடைய சிஸ்டர் ஆகட்டும், அவங்க அவங்க அம்மாவாகட்டும், 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. வெளியில மஞ்சரியுடைய சிஸ்டர் ஹஸ்பண்ட் தான் வந்திருந்தார் அவங்களோட. அவர் வந்து ராணவியும் சௌந்தர்யாவையும் கூப்பிட்டு, நீங்க 2 பேரும் கொடுக்குற கண்டென்ட்லாம் நல்லா இருக்கு, நீங்க 2 பேரும் பண்ற கலாட்டாலாம் நல்லா இருக்கு, பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு வெளியில அப்படிங்கிறதெல்லாம் தனியா கூப்பிட்டு சொல்லிட்டு இருந்தார். பட் என்ன அப்படின்னா அங்க ராணவ் கிட்டையும் சௌந்தர்யா கிட்டையும் அவர் எப்படி வந்து அங்க தனியா பேசினப்போ என்ன சொன்னாரோ அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டா அவங்க சிஸ்டரும் அவங்க அம்மாவும் இருந்தப்போ அப்படியே நேர் ஆப்போசிட்டா பேசினாரு. அந்த முரண்கள் ஏன் அவங்களுக்குள்ளேயே ஏன் அந்த முரண்கள் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு இன்னும் புரியல. ஏன்னா நீங்க வந்து ஒருவேளை அவங்க ஒய்ஃபும் அவங்களுடைய மாமியாரும் இல்லை அப்படின்னா நீங்க வந்து உண்மையை சொல்லுவீங்களோ அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் எனக்கு அப்பதான் ஏற்படுது. நீங்க வந்து ராணவியும் சௌந்தர்யாவும் கூப்பிட்டு நீங்க 2 பேரும் நல்லா பண்றீங்க, உங்க கண்டென்ட் நல்லா இருக்கு, நீங்க 2 பேரும் சண்டை போடுறதெல்லாம் அழகா தெரியுது, அங்க வெளியில பாக்குறதுக்கு அழகா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு அந்த கண்டென்ட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உங்க உங்க ஒய்ஃபும் உங்க மாமியாரும் வந்த உடனே அப்படியே சௌந்தர்யாவை அக்யூஸ் பண்றது, சௌந்தர்யா வந்து பண்றதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி அக்யூஸ் பண்றதெல்லாம் வந்து அது அப்படியே நேருக்கு எதிராக கான்ட்ராடிக்டிங்கா இருக்கு. ஒருவேளை ஷோ எல்லாம் பார்த்துட்டு வீட்டுல வந்து நீங்க ஏன் இப்படிலாம் சௌந்தர்யாக்கிட்டையும் ராணுவக்கிட்டையும் பேசுனீங்கன்னு உங்களை கேட்கலாம். அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ரொம்ப ஈஸியான வார்த்தை, நான் சும்மா கலாய்ச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப சாமர்த்தியசாலிகள் அவர்கள். என்னை பொறுத்தவரை வந்து சௌந்தர்யா வந்து மஞ்சரி பொய் சொல்றாங்க, மாத்தி பேசுறாங்கன்னு சொல்றதெல்லாம் வந்து அது தவறே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா மஞ்சரி மாத்தி தான் பேசுறாங்க. ஒரு இடத்துல ஒன்னா பேசுறாங்க, இன்னொரு இடத்துல அதை அப்படியே ட்விஸ்ட் பண்ணி வேற மாதிரி பேசுறாங்க. உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்டா நடந்த அந்த டால் டாஸ்க்லயே உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். அதுவே வந்து அந்த பிரிக்ஸ் டாஸ்க்லயே அதை உதாரணம் எடுத்துக்கலாம். அதெல்லாம் முடிஞ்ச டாஸ்க்லாம் முடிஞ்சு கேப்டன்சி டாஸ்க் வரும்போது முத்துக்குமார்கிட்ட ஒண்ணு சொல்றாங்க, நீ உன்னோட கேம் நல்லா ஆடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து அதை அப்படியே மாத்தி கேம் ஆடி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அதை அப்படியே மாத்தி பேசுறாங்க அவங்க முத்துக்குமார்கிட்ட. ஸோ அந்த மாத்தி பேசுற அந்த தன்மை ஏன் அங்க இருக்கு, ஏன் அங்க வருது அப்படிங்கறத எல்லாரும் கேட்கிறோம். சௌந்தர்யா மட்டும் கேட்கல, பாக்குற எல்லா வியூவர்ஸுமே அதுதான் கேட்கறாங்க. மேபி அது உங்க வீட்டு பொண்ணை சொல்றதுனால உங்களுக்கு ஒரு கோபம் வரலாம், அது நியாயம். நான் அது வந்து தப்புன்னு சொல்லலை. உங்க வீட்டு பொண்ணை வந்து இந்த மாதிரி அக்யூஸ் பண்றாங்க, பொய் சொல்றாங்க, மாத்தி பேசுறாங்கன்னு சொல்லி அக்யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற கோபம் இருக்கலாம். அதை வந்து நீங்க சௌந்தர்யாட்ட வெளிப்படுத்திருக்கலாம், ஓகே. பட் அதுக்காக வந்து அந்த பொண்ணு ஏதோ குற்றவாளி மாதிரியும் நீங்க வந்து ஜட்ஜு மாதிரியும் கூண்டுல நிக்க வச்சு அந்த பொண்ணை கேள்வி கேட்கிற மாதிரியும் நீங்க பண்ணது, அது ஆக்சுவலா பாக்குறதுக்கு கோர்ட் சீன் பாக்குற மாதிரி இருந்தது எனக்கு. ஒரு கோர்ட்ல வந்து அந்த பொண்ணை கூண்டுல நிக்க வச்சு நீங்க பண்ணது தப்புதான் அப்படின்னு அக்யூஸ் பண்ணி அந்த பொண்ணை தப்பு அப்படின்னு அந்த பொண்ணை ஒத்துக்க வைக்க முயற்சி பண்ண மாதிரி இருந்தது. அதெல்லாம் அது தவிர்த்திருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. ஏன்னா இது வந்து இந்த டாஸ்க், அதாவது இந்த ஃப்ரீ டாஸ்க் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபேமிலி பாண்டை வெளிப்படுத்தி உங்களுக்குள்ள இருக்கிற முரண்களை களைஞ்சுக்கோங்க, அந்த முரண்களை வந்து சரி பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதுக்கு தான் அந்த டாஸ்க்கு. பட் அந்த முரண்களை சரிப்படுத்த சொன்னா
முரண்களை சரிப்படுத்தாம கூடுதல் முரண்களை தான் ஏற்படுத்திட்டு போயிருக்காங்க மஞ்சளுடைய ஃபேமிலி. நான் அப்படிதான் பாக்குறேன். முரண்களை சரிப்படுத்துறது அப்படிங்கிறது நீ இந்த மாதிரி சொல்றமா, எங்களுக்கு இது பிடிக்கல, எங்களுக்கு பாக்குறது இது ஒரு மாதிரி இருக்கு, நீ அதை கொஞ்சம் சொல்ல இதை அப்படி வந்து இந்த வார்த்தையை அப்படி சொல்லாம எதனால அவங்க அப்படி சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தை சொல்லி அதை அவங்ககிட்ட சொன்னேன்னா அதை திருத்திக்குவாங்க, மாத்திக்குவாங்க அப்படிங்கிறத ஓப்பனப்பா பேசினா ஓகே. பட் வந்து நீ அப்படி சொல்லியிருக்க கூடாது, நீ அப்படி சொன்னது தப்பு அப்படின்னு அக்யூஸ் பண்ணி பண்றதுங்கிறது கிட்டத்தட்ட கோர்ட்ல எப்படி ஒரு குற்றவாளியை வந்து நீ பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி குற்றவாளிக்கு பேசுறதுக்கு, அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் பேசுறதுக்கு வாய்ப்பே கொடுக்காம அவருக்கு தண்டனை கொடுக்குறாங்களோ அதுக்கு ஈக்குவலா இருக்கும். அது மாதிரி இது அப்படிதான் வந்து இந்த சீன் இருந்ததை நான் பார்த்தேன் நான். ஸோ இந்த இடத்துல வந்து மஞ்சளுடைய ஃபேமிலி எதுக்காக அவங்க உள்ள வந்தாங்களோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் பாக்குறேன் நான். மேபி அவங்களுடைய சன்னுக்கு, அவங்க சன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அழகா பயன்படுத்திக்கிட்டதை நான் பாக்குறேன். அவங்க சன் வந்து எல்லாரோடையும் மிங்கிள் ஆகி எல்லாருக்கூடையும் நல்ல ஒரு பாண்ட் கிரியேட் பண்ணிட்டு போனதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. எல்லாரும் வந்து அவங்க சன் வந்ததுல எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு இதற்கு வரவேற்பு இருக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். பட் அவங்க ஃபேமிலி, மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்து கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்றாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். உங்களுக்கு வந்து முரண்பாடுகளை களையறதுக்காக தான் உங்களுக்கு முரண்கள் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு பிக் பாஸ். முரண்பாடுகளை களையாம கூடுதலா நீங்க முரண்களை ஏற்படுத்திட்டு போறீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து அது உங்க பொண்ணுக்கும் வேற மாதிரியான ஒரு பேரை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா குடும்பம் எப்படி இருக்கோ அதை வச்சுதான் வந்து பொண்ணுடைய கேரக்டர் வந்து எடை போடுவாங்க வெளியில. அதுதான் வந்து இன்னைக்கு இருக்கிற சொசைட்டியோடைய இது. நீங்க சொசைட்டிக்கு வந்து சொசைட்டியோட கருத்தை நம்ம வந்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம லைஃப்பை வாழலான்னு போயிடலாம். பட் எவனும் வாழ விட மாட்டோம். அதுதான் வந்து உண்மை. சொசைட்டிங்கிறது வந்து எதையாவது பேசிட்டு இருப்பாங்க, என்னத்தையாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு போயிடலாம். பட் வந்து வாழ விட மாட்டாங்க. அந்த சொசைட்டியோட நம்ம மிங்கிளாகி போனாதான் நம்மள அவங்கள ஒருத்தரை ஏத்துக்குவாங்க. அப்படிங்கிறப்போ நீங்க வந்து கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டு நீங்க வந்து முரண்களை களைய வேண்டிய இடத்துல நீங்க கூடுதலா முரண்களை சேர்த்துட்டு அந்த பொண்ணை அக்யூஸ் பண்ணி அந்த பொண்ணுக்கு பேசுறதுக்கே வாய்ப்பு கொடுக்காம நீங்க வந்து நீ தான் குற்றவாளிங்கிற ரேஞ்சுக்கு அந்த பொண்ணை அக்யூஸ் பண்ணி கொண்டு போறது என்னை பொறுத்தவரை அது தேவையில்லாத வேலை. அது வந்து எதுக்கு அவங்க பண்ணாங்க அப்படின்னு புரியல. அண்ட் அவங்க சிஸ்டருடைய ஹஸ்பண்ட் எதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி பேசினா அதுக்கப்புறம் எதுக்கு மாத்தி பேசினார் அப்படிங்கிறது எனக்கு இன்னும் புரியல. ஏன்னா ராணவ் கிட்டையும் சௌந்தர்யா கிட்டையும் தனியா பேசும்போது சொல்றாரு உங்களுடைய கண்டென்ட்ல நல்லா இருக்கு, அழகா இருக்கு பாக்குறதுக்கு அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்களோட பேசும்போது அதை அப்படியே மாத்தி பேசுறாரு. அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல மேபி இவங்க வீட்டுலதான் அந்த பாசி ஸ்டைல் போகுதோ அப்படிங்கிற வந்து ஒரு எண்ணம் எனக்கு வருது. ஒய்ஃப் சொல்றதுதான் வந்து ஹஸ்பண்ட் கேட்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பாசியான ஒரு ஸ்டைல் இவங்க வீட்டுல இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை இதுதான் ஏற்படுத்துது. மேபி அந்த வகையில தான் அந்த பாசியா நடந்துக்கிற ஒரு விதத்துல மஞ்சரி இருக்காங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இப்பதான் எனக்கு கொஞ்சம் அந்த கிளியர் கட்டா இப்பதான் தெரிய வருதுன்னு பாக்குறேன். இல்ல அது குடும்பத்திலயே அப்படிதான் இருக்காங்கன்ற மாதிரி தான் எடுத்துக்க முடியுது. நீ இன்னொரு விஷயம் விட்டுட்ட. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு சௌந்தர்யா கிட்ட, என் ஃப்ரெண்டோ யாரையோ மென்ஷன் பண்ணாரு, அவரு கூட உங்க ஃபேன் தான் உங்களை கேட்டதா சொன்னாருன்றத வந்துட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு. நீ இவ்வளவும் பண்ணிட்டு இதையும் பண்ணாக்க நான் என்ன சொல்றதுன்றது தெரியல. எங்களெல்லாம் நான் அவ்வளவு கேனைங்கன்னுட்டு நினைச்சிட்டீங்களா? ஹவு கேன் யூ கொஸ்டின் ஃபீமேல் கண்டஸ்டன்ட்ன்றதான் நான் கேட்கிறேன். நான் எதுக்கு கொஸ்டின் பண்றீங்க அந்த பொண்ணை? இப்போ நான் என்ன சொல்றேன், பொய்க்காரின்னு சொன்னதுக்கு அங்க சௌந்தர்யா மட்டும் இல்ல, அன்ஷிதா எல்லாம் கூட சொல்லியிருக்காங்க. பொய்க்காரின்னு எத்தனை வாட்டி அன்ஷிதா கட்டுந்தாங்க. நீ அன்ஷிதாவை கூப்பிட்டு கேட்க வேண்டியது தானே. லெப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருப்பாங்க அன்ஷிதாவா இருந்தா. அவங்களுக்கு யாரோட பேரண்ட்ஸ பத்தியும் அவசியம் கிடையாது. இதுல நான் இந்த ஃபேமிலி டாஸ்க்ன்றதுல வந்துட்டு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன் ஹரிஷ். லாஸ்ட்லியாவோட அப்பா. எனக்கு அதை விட பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருமே என்னால சொல்ல முடியாது. எல்லாருமே பார்த்தாங்க கவின் லாஸ்லியாவோட அங்க இது எப்படி இருந்தது. சேரன் எல்லாம் வந்துட்டு எப்படி அதுக்கு கதர்னாரு, எந்த அளவுக்கு கோவப்பட்டாரு, லாஸ்லியாவை பேசக்கூட வேண்டாம்னு சொல்லிட்டு நீ எந்த அளவுக்கு அது கண்ட்ரோல் பண்ணாரு, அந்த எல்லாமே தெரிஞ்சது. வெளியில வந்துட்டு லாஸ்லியா அண்ட் கவினோட கியூட் லவ் ஸ்டோரிஸ் அந்த ஸ்டில்ஸ் மட்டும் தான் வெளியில பிக் பாஸ்ல வந்துட்டு இருந்தது. இது ஒரு பெத்தவங்களுக்கு எப்படி இருக்கும்ன்ற கஷ்டம் வந்துட்டு பெண்ணை பெத்த எல்லாருக்குமே இருந்திருக்கும். அவங்க அப்பா வந்து அப்ப அவருக்கு வந்துட்டு எவ்வளவு கோவம் இருந்திருக்கும். பொண்ணை திட்டினாரே தவிர கவினை ஒரு வார்த்தை தப்பா பேசலாம் அந்த மனுஷன். இப்ப இன்னைக்கு அவர் உயிரோட இல்ல, ஆனா இன்னைக்கு அவர் பேசுறோம் அப்படின்னா வந்துட்டு அவர் அங்க வந்துட்டு அவரை ப்ரூவ் பண்ணிட்டு போயிருக்காரு. அந்த ஃபேமிலி இது டாஸ்க்ன்றது அதுதான்.
என் பொண்ணு தப்பு பண்ணிருக்காப்பா, நான் அவளை கண்டிக்கிறேன். அவரு கேக்குறாரு, நான் உன்னை இப்படியா வளர்த்தான்னுட்டுன்னு கேட்டாரு அந்த மனுஷன். ஆனா கவின் கிட்ட பேசலையே தவிர, ஃபர்ஸ்ட் வந்தப்போ வந்துட்டு பேசலையே தவிர, கவினை பத்தி தப்பா பேசுறதோ இல்ல கவினை தனியா கூப்பிட்டு திட்டுறதோ மிரட்டுறதோ எதையுமே செய்யல. பேரண்ட் அப்படின்னா அதுவும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டீசென்டான ஒரு பிக் பாஸ் ஷோக்கு வந்துட்டு ஒரு ஃபேமிலி மெம்பர் வராங்கன்னா கைண்ட்லி லேர்ன் ஃப்ரம் ஹிம். அவருதான் அப்பா, அவருதான் மனுஷன், அவருதான் ஜென்டில்மேன். திரும்பி சொல்றேன், அவர் உயிரோட இல்ல. ஆனா வந்துட்டு அந்த ஆத்மா நம்மள இப்படி பேச வைக்குதுன்றது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயமா நான் பாக்குறேன். இன்னைக்கு நான் லாஸ்ட்லியாவோட அப்பாவை பத்தி நான் பேசுறேன்ன்றது அந்த ஒரு பாயிண்ட் எனக்கு அவர் கொடுத்துட்டு போயிருக்காருன்றதுக்காக நான் சந்தோஷப்படுறேன். நீங்க விஷயத்துல நான் வந்து சேரன் அவர்கள் பேர் எடுத்ததுன்னு சொல்லுங்க. சேரன் அவர்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு, அவருடைய ஃபேமிலி இஷ்யூஸ்ல அந்த ஒரு அனுபவம் இருக்கு. அதனால வந்து லாஸ்ட்லியா கிட்ட அந்த பாண்டு, அப்பா பொண்ணு பாண்டு கிரியேட் பண்ணப்போ அவர் அந்த கேர் எடுத்துக்கிட்டது அதுதான் ரீசன் நான் பாக்குறேன். நான் அந்த டாபிக்ல ரொம்ப போக விரும்பல, ஏன்னா அது அவரையும் பாதிக்கும். எனக்கு சேரன் அவர்களை ரொம்ப பிடிக்கும். நான் சேரன் நான் வந்து அவ்வளவு ஹர்ட் பண்றதுக்குலாம் நான் விரும்பல இதை பேசி. பட் வந்து இந்த விஷயத்தை பொறுத்தவரை அவர் வந்து லாஸ்ட்லியாவும் சரி அவங்க ஃபேமிலியும் சரி எந்த விதத்திலையும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் எடுத்த முயற்சிகள் அப்படிங்கிறது அது அவங்க லாஸ்ட்லியோட அப்பாவே பாராட்டினாருன்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா அவரு வந்து ஓப்பனா சொன்னாரு, சேரன் அவர் வந்து அவ்வளவு சொல்றாரு, அவ்வளவு சொல்லியும் நீ வந்து கேட்க மாட்டேங்கிற அப்படின்னா அப்போ நீ வந்து உன்னுடைய லைஃப்பை நீயே முடிவு பண்ணிட்டு போகணும்னு பாக்குறியா அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டாண்ட்ல தன்னுடைய பொண்ணை வந்து திருத்த பார்த்தாரு அந்த இடத்துல. நான் அது வந்து என்னை பொறுத்தவரை ஒரு அப்பாவா தன் பொண்ணு எங்கேயும் தவறான வழியில போயிடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துல அவர் பேசினாரு அப்படிங்கிறத ரொம்பவே அழகா இருந்தது. அந்த அந்த ஒரு பாண்டெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. அந்த வகையில லாஸ்ட்லியோட அப்பா இப்ப அவர் இல்லை அப்படின்னாலும் அவர் பேசினதுக்கான அந்த அர்த்தங்கள்லாம் வந்து இன்னுமே எல்லா ஃபேமிலிக்கும் அந்த வார்த்தைகள்லாம் பொருந்தும். எல்லாருடைய ஃபேமிலிக்கும் அந்த வார்த்தைகள் பொருந்தும். பெண் குழந்தைகள் இருக்கிற எல்லாரோட ஃபேமிலிக்கும் அந்த வார்த்தைகள் பொருந்தும். ஏன்னா அந்த மாதிரியான நீங்க பாண்ட் கிரியேட் பண்ணி நீங்க அப்படிதான் அந்த ஷோவை கொண்டு போகணும். அதுக்குதான் இந்த த்ரீ ஸ்டார்ஸ்க்கு ஃபேமிலி ரீயூனியன்லாம் அதுக்கு தான் வச்சிருக்காங்க. உங்க சைட்ல உங்க பொண்ணோ இல்ல பையனோ இல்ல உங்க ரிலேட்டிவோ யாராவது தப்பு பண்றாங்க அந்த ஷோல இருக்கிறவங்க அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணி அவங்கள வந்து முறைப்படுத்தி அவங்கள சரியான ரூட்டுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ப்ரீ டாஸ்க். அண்ட் மோர் ஓவர் இந்த சீசன்ல வந்து முரண்கள் இருந்தா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா முரண்களை களையறதுக்கு தான் அந்த வார்த்தைகள் சொல்றாரு பிக் பாஸ். முரண்கள் களைய வேண்டிய இடத்துல தான் இருக்கணும். நம்ம வந்து கூடுதலா வந்து போய் பகையை வளர்த்துட்டு இருக்க கூடாது. நீங்க பகையை வளர்த்துட்டு இருக்கீங்க, பகையை முடிக்கிறது தான் வந்து அந்த முரண்கள் இருந்தா சொல்லிடுங்க அப்படிங்கறத சொல்றது. ஏன்னா நம்ம பகையை வளர்த்துக்கிட்டா நாளைக்கு நீங்க வெளியில போய் சௌந்தர்யாவோட பேசுறீங்க பேசாம இருக்கீங்க, அது சௌந்தர்யாவே எக்ஸ்பெக்ட் பண்ணாது. நீங்க வந்து என் கூட பேசுறீங்க பேசலங்கிறதுலாம் அது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாது. என்ன பொறுத்தவரை அதை எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒருத்தரா விஷால் இருப்பாருன்னு நினைக்கிறேன் நானு. இன்னொன்னு ராயன் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா 2 பேர் நல்ல க்ளோஸா இருக்காங்க, 2 பேரோட டச்ல இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ராணவ் வந்து ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு ஆள் அப்படிங்கிறதுனால மாடல்ங்கிறது தெரியும். ராணவ் வந்து வெளியில மாடல்ங்கிறது தெரியும். ராணவ் கூட ஏற்கனவே டச்ல இருந்தாங்க. பட் பெரிய அளவுல டச்ல இல்லைனாலும் ஓரளவு பேசிக்கிற அளவுக்கு டச்ல இருந்தாங்க அப்படிங்கிறதுனால ராணவோட ஓரளவு க்ளோஸ் டச்ல இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதை தாண்டி வெளியில வேற யார்ட்டையும் சௌந்தர்யா க்ளோஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னு தான் நான் பாக்குறேன். பட் இருந்தாலும் நீங்க வந்து பகையை வளர்க்க வேண்டிய இடம் அது இல்லை அப்படின்னு தான் நான் சொல்றேன். நீங்க பகையை வளர்த்துட்டு போறீங்க. பகையை வளர்த்துட்டு போறது வந்து அது எதிர்காலத்துக்கு நல்லது இல்லை, அது 2 பேருக்குமே எதிர்காலத்துக்கு நல்லது. சௌந்தர்யாவோட எதிர்காலம் வந்து சௌந்தர்யா அது மேனேஜ் பண்ணிக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய பொண்ணோட எதிர்காலம்னு ஒண்ணு இருக்கு, அந்த பொண்ணோட எதிர்காலத்துக்கு வந்து அது நல்லது இல்லைன்னு தான் நான் பாக்குறேன். இல்ல பொண்ணு வந்துட்டு தன் பேரை எவ்வளவு டேமேஜ் பண்ணிக்கினாங்களோ அதுக்கு டபுளா இவங்க வந்து இப்ப டேமேஜ் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஒரு பொண்ணை குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு 3 பேர் சேர்ந்து ஒவ்வொரு டைரக்ஷன்ல நின்றுட்டு அந்த பொண்ணை கேள்வி கேட்கறீங்களே, எந்த வகையில நியாயம்? கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்களான்றதான் நாங்க கேட்க விரும்புறோம். நாங்க எப்படி அது ஒரு பொண்ணு ஒரு குற்றவாளி மாதிரி நீங்க திருச்சிங்கன்றதான் கேட்கிறேன். அங்க வந்துட்டு இப்ப நீங்களே உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, அந்த பொண்ணு ஒண்ணுதான் பொய்க்காரின்னு சொன்னால எதுக்கு அந்த பொண்ணு இப்ப நாம கூட வந்துட்டு பொய் சொல்றாங்கன்னு சொல்றப்ப வந்துட்டு அவங்க வீட்டு ஃபேமிலி ஆளுங்க தான் வந்து கேட்டாங்க அப்படி போர்ட்ரே பண்ணாதீங்க. அப்போ உங்க வீட்டு பொண்ணுக்கு சொல்லுங்க பொய் சொல்லாதமான்னுட்டுன்னு. இப்ப அந்த லாஸ்டியாவோட அப்பாவை பத்தி நான் பேசுறப்ப கூட அவரு கவின் கிட்ட பேசல. அதுக்கப்புறம் கவின் வந்து கூட உட்கார அவரால வந்துட்டு அதுக்கு மேல இது பண்ண முடியல, நார்மலா பேச ஆரம்பிச்சாரே தவிர அந்த பையனை தப்பா ஒரு வார்த்தை கடைசி வரைக்குமே அந்த மனுஷன் பேசல. அந்த ஜென்டில்மேனுக்கு நான் பெரிய சல்யூட் கொடுக்கணும்.
என்ன சொல்றது, எல்லாருமே வந்துட்டு அந்த லெவல்ல இருக்கணும்ன்றதுதான் வந்துட்டு நம்ம பாக்குறோம், நம்ம டீசன்சின்றத பாக்குறோம். ஒரு ஃபாரம்க்கு வந்துட்டு, பப்ளிக் ஃபாரம்க்கு வந்துட்டு உங்க பொண்ணோட பேரை நீங்களே ஃபுல்லா டேமேஜ் பண்ணிட்டு போயிட்டீங்க. இதுல கூட வந்துட்டு ஒரு மேல் பர்சனாலிட்டியை கூட்டிட்டு வந்துட்டு அவரால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு போயிருக்காரு. அவ்வளவுதான் சொல்ல முடியும் உங்களை பத்தி. சோ நத்திங் மோர் டு ஆட். இதுல என்னன்னா, மஞ்சரி எனக்கு தெரியல, ஒரு நெகட்டிவ் வைப் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலயுமே நெகட்டிவ் வைப் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப யாருன்னா ஃபன்னா பேசினாலும் சரி, நார்மலா பேசினாலும் சரி, ஏதாச்சும் ஒரு வன்மத்தை பேசி அந்த டாபிக்கே, அவங்க என்ன பேசுறாங்கன்ற அந்த டாபிக்கே வந்துட்டு மாத்தி விட்டுறாங்க. அது மாத்தி விட்டா கூட பரவாயில்ல, எந்த டாபிக்கா இருந்தாலும் நெகட்டிவ்க்கு கொண்டு போய் விடுறாங்க. எனக்கு தெரியல உங்க பொண்ணு நீங்க எப்படி வளர்த்துருக்கீங்கன்னுட்டுன்னு. திஸ் இஸ் ரியலி பேட். நீங்க சௌந்தர்யாவை பேசினது ரொம்ப தப்பு. அவங்க அம்மாவா இருக்கட்டும், அவங்க சிஸ்டரா இருக்கட்டும், சிஸ்டர் ஹஸ்பண்டா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் இது அந்த அளவுக்கு குற்றவாளியா நிக்க வச்சு கேள்வி கேட்டதை வன்மையாக கண்டிக்கிறோம். அடுத்தது வந்துட்டு விஷால் வீட்ல இருந்து வந்தாங்க. ஹரிஷ், நீ சொல்லு. நான் ஏன்னா வந்துட்டு அவங்க ஒரு விஷயம் பார்த்தேன் விஷால் வீட்ல. விஷாலோட அந்த ஃபேமிலி அந்த என்ட்ரி பத்தி நான் ஒரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, ஜெயிச்சிட்டுடா நீ அப்படின்றதுதான் நான் சொல்லுவேன் விஷாலுக்கு. ஏன்னா விஷால் அவங்க அப்பாவை பத்தி வந்துட்டு நிறைய சொல்லி அழுது இருக்கான் அந்த பையன். ஆனா வந்து அவரு வந்து கட்டி பிடிச்சி ஆற தழுவி அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த பாண்டிங், அப்பா பையன் பாண்டிங், நாங்கெல்லாம் கூட எங்க அப்பாவை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போ அந்த பையனுக்கும் இவ்வளவு நாள் அந்த வலி இருந்திருக்கும், அது நிவர்த்தி ஆயிடுச்சு. பட் நாங்கெல்லாம் எங்க போவோன்றது எங்களுக்கு தெரியல. எனக்கு கொஞ்சம் அது டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. அது அந்த சீன் மட்டும் எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. எப்படி இருந்தது அவங்க அம்மா பாட்டி எல்லாம் வந்தது? விஷாலுடைய ஃபேமிலியில அவங்களுடைய அம்மா வந்திருந்தாங்க, பாட்டி வந்திருந்தாங்க, அவங்க அப்பா அதுக்கப்புறம் சர்ப்ரைஸா வந்திருந்தாரு. ஸோ விஷாலுடைய அம்மாக்கிட்டே வந்து விஷால் கேட்டுட்டு இருந்தாரு, அப்பா வரலையா அப்பா வரலையா கேட்டு இருந்தாரு. அந்த இடத்துல கொஞ்சம் அழுதுட்டார் விஷால். வந்து அப்பா இன்னுமே மன்னிக்கலையா அப்படின்னப்போ சொல்றாங்க, நீ அப்பா கிட்ட பேசியிருக்கலாம்ல அப்படின்னு. நான் பேசணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தப்போ அவங்க அப்பா என்ட்ரி ஆகுறாரு, இவர் போய் பாக்குறாரு. அது அந்த பாண்ட் ரொம்பவே அழகா இருந்தது. உண்மையை சொல்லணும்னா, என்னை பொறுத்தவரை விஷால் வந்து அந்த இடத்துல அவங்க அப்பாவுக்கு வந்து புரிய வைக்கணும் நிறைய இடத்துல சொல்லிட்டு இருந்தாரு. நான் ஏன் வந்து இப்படி இருக்கேன் அப்படிங்கறது புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனாலதான் வந்து அவங்க அப்பா இன்னைக்கு வந்திருக்காருன்னு நான் பார்க்கிறேன். ஏன்னா எப்போ வந்து தன்னுடைய பையன் வந்து எடுக்கிற ஸ்டாண்ட் கரெக்ட்னு ஒரு அப்பா நினைக்கிறாரோ அப்பதான் அவர் பையன் பின்னாடி நிற்பார் அவங்க அப்பா. அந்த இடத்துல விஷாலுடைய ஸ்டாண்ட் கரெக்ட்னு அவங்க அப்பா நினைக்கிறாரு நான் பாக்குறேன். அதனால அவர் பின்னாடி விஷாலுக்கு ஒரு துணையா நிக்கிறதுக்கு அவங்க அப்பா ரெடியா இருக்காரு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அந்த வகையில விஷால் ஜெயிச்சுட்டாரு அப்படின்னு பாக்குறேன். நீங்க இந்த ஷோல வந்து நீங்க ஃபைனல்ல கப் அடிக்கிறீங்க, இல்ல பெட்டியில பணம் வச்சு அந்த பணத்தை தூக்கிட்டு போயிருங்க, அதெல்லாம் விட இது பெரிய கிஃப்ட் விஷால் நான் சொல்லுவேன். இதை விட பெரிய வேற கிஃப்டே கிடையாது எனக்கு விஷாலுக்கு. இது ஒரு பெரிய கிஃப்ட் அவருக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ உங்க அப்பாவுக்கும் உங்களுக்கும் அவ்வளவு முரண்கள் இருக்கு. நீங்க அவ்வளவு இடத்துல நீங்க பதிவு பண்ணி அதெல்லாம் களையணும்னு நான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன். என்னால முடியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது உங்க அப்பா உங்களுக்கு வந்து விசிட் பண்ணி நான் பாத்துக்கிறேன், நான் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை சொல்றாரு அப்படின்னா அந்த இடத்துல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அந்த வகையில விஷால் வந்து எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல விஷாலுக்கு எனக்கு தெரிஞ்சு பெரிய கிஃப்ட்னு எதுவுமே இல்லைன்னு தான் நான் பாக்குறேன். ஸோ அந்த பாண்ட் நல்லா இருந்தது. அண்ட் அவங்க ஃபேமிலி இப்போ வந்ததுக்கு அப்புறம் இதே தான் அந்த கருத்து முரண்டு இருந்ததுன்னா சொல்லுங்க அப்படின்னு சொன்னப்போ மஞ்சரி தான் கூப்பிட்டு கேட்டாங்க. அவங்க மஞ்சரி தான் வந்து அவங்க அப்பா கேட்டாரு, எதுக்கு வந்து என் பையனை வந்து நீங்க டிஸ்டர்ப் பண்ணி பாக்குறீங்க, எதுக்கு வந்து முரணா பாக்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க மந்திரி எனக்கும் அவருக்கும் பர்சனலா எதுவுமே இல்லை, பர்சனலா வந்து விஷாலை வந்து நல்லா தான் பாக்குறேன், விஷாலை வந்து ஒரு நல்ல கேரக்டரா தான் பாக்குறேன், பட் போட்டி அப்படி காம்படிஷன் வரும்போது நான் வேற மாதிரி நான் அவரை பாக்குறேன் அப்படின்னு சொன்னதுக்கு சரி ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் முடிச்சிட்டார். அங்கேயே முடிச்சிட்டார் அவர் வந்து. அதுக்கு மேல போட்டியில நீங்க ஏன் அப்படி பாக்குறீங்கன்னு எந்த கேள்வியும் கேட்கல அவர். அதோட ஸ்டாப் பண்ணிட்டார் அந்த மேட்ரே. அதோட ஸ்டாப் பண்ணிட்டு முடிச்சுட்டேன் பிக் பாஸ் அப்படின்ட்டார் அவர். அவ்வளவுதான். அந்த இடத்துல மஞ்சரியுடைய ஃபேமிலி கேட்ட மாதிரி நீ அப்படி சொல்லிருக்கு, நீங்க அப்படி பண்ணிருக்க கூடாது, நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாது, அது இதுன்னு எந்த வார்த்தையும் பேசல. ஒரே விஷயம், நீங்க ஏன் வந்து விஷாலை வந்து நீங்க தள்ளி வைக்கிறீங்க, ஏன் விஷாலை வந்து ஒரு இதா பாக்குறீங்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு நான்
அஸ் அ பர்சனா எனக்கு விஷால் நல்ல ஃப்ரெண்டா தான் இருக்கான். பட் வந்து கேம்ல எனக்கு வந்து விஷாலோடைய கேம் எனக்கு பிடிக்கல. அதனால நான் வந்து அவர் வந்து வேற மாதிரி பாக்குறேன்னு சொல்ல ஓகேன்னு முடிச்சிட்டார். எங்கேயுமே அவர் வந்து கான்ட்ராவர்சி எந்த வார்த்தையும் அங்க பேசல. ரொம்ப அழகா அந்த இதை முடிச்சிட்டார். அந்த கருத்து முரண்களை ரொம்ப அழகா ஸ்வீட்டா க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டார். ஸோ இதுதான் வந்து எனக்கு தேவைன்னு நான் பாக்குறேன். இந்த மாதிரி நீங்க வந்து கருத்து முரண்கள் இருக்கு அப்படின்னா அது எதனால அந்த கருத்து முரண்கள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை மாத்துறதுக்கு உங்க சன்னுக்கோ இல்லை உங்க டாக்டருக்கோ இல்லை உங்க ரிலேட்டிவ்க்கோ அந்த சீசன்ல கண்டஸ்டண்டா இருக்கிற அவங்களுக்குலாம் வந்து நீங்க சொன்னீங்க அப்படின்னா அதை அவங்க மாத்திக்கிறதுக்கு பார்ப்பாங்க. பட் அதை விட்டுட்டு நீங்க வந்து நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாது, நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு உள்ள இருக்கிற கண்டஸ்டன்டோட நீங்க வந்து தகராறு பண்ணிக்கிட்டோ நீங்க வந்து அவங்களை அக்யூஸ் பண்ணிக்கிட்டோ இருந்தீங்க அப்படின்னா அது வந்து கூடுதலா பகையை வளர்க்கும். அது இப்ப இந்த வீட்டுல இருக்காங்க, இவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னா இந்த வீட்டுல அவங்க இருக்கும் போதே இந்த பகையை கூடுதலா வளர்த்து விட்டுரும். அது அது வந்து ஷோ பாக்குறவங்களுக்கு அது எப்படி போய் சேரும் அப்படின்னு எனக்கு தெரியல. அது வந்து நாளைக்கு இப்போ நான் உதாரணத்துக்கு மஞ்சரி சௌந்தர்யாவே சொல்றேன்னா மஞ்சரிக்கும் சௌந்தர்யாவுக்கும் இப்போ வந்து பகை அதிகமாகுது. சௌந்தர்யா வந்து அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எடுக்க அத மாட்டாங்க. அந்த பொண்ணு கேஷுவலா அடுத்த வேலைக்கு போயிடும், அடுத்த டாஸ்க் நம்ம அதை பாக்குறதுக்கு போயிடும். அது 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 அப்படிப்பட்ட கேரக்டர். பட் மஞ்சரி வந்து அதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. பட் ஸ்டில் இது வந்து பகையா அவங்களுக்குள்ள மாறுது அப்படின்னா நாளைக்கு அது வந்து அந்த ஷோலையும் பிரதிபலிக்கும். இந்த ஷோலையும் அந்த பகை அப்படியே வெளிப்படும். அப்போ அது வந்து அந்த ஷோக்கே நல்லது இல்லைன்னு பாக்குறேன். பாக்குற ஆடியன்ஸ் அதை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க. ரெண்டு பேருக்குமே அது வந்து மைனஸா அமையும். அதெல்லாம் இல்லாம இப்ப விஷாலுடைய அப்பா எப்படி வந்து கருத்துக்கள் அந்த கருத்து முரண் எதனால இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு அப்படியே அதை ஸ்டாப் பண்ணாரோ, அங்கேயே ஸ்டாப் பண்ணாரோ அப்படியே விட்டுட்டா அதை அப்படியே போயிடும். இல்ல நான் வந்து பகையை வளர்க்கிறேன்னு நினைச்சிருந்தா அவர் வந்து மஞ்சரியுடைய ஃபேமிலி கேள்வி கேட்ட மாதிரி கேட்டுக்கலாம். பட் எதுவுமே இல்லாம அப்படியே ஸ்டாப் பண்ணதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பா. அண்ட் அவங்களுடைய அம்மாவும் சில விஷயங்கள் சொன்னாங்க விஷால்கிட்ட. நீ வந்து கேமை வந்து ரொம்ப நல்லா ஆடக்கூடிய பிளேயர், நீ ஒரு நல்ல என்டர்டெய்னரு, பட் ஸ்டில் நீ வந்து ரொம்ப ஸ்லோவா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க. அது ஏன் பண்ற? நல்ல கேம் ஆடலாமே, ஏன் வந்து சில இடங்கள்ல நீ ஏன் விட்டு கொடுக்குற? இவருக்கு நல்ல கேம் ஆட தெரியுங்கிறப்ப அதுக்கு தானே இந்த ஷோக்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி நல்ல அட்வைஸ் எல்லாம் கொடுத்தாங்க. மேபி அந்த அட்வைஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு கொஞ்சம் அவருடைய கேம் இன்னும் சுவாரஸ்யப்படுத்தினா நல்லா இருக்கும் தான் நான் பாக்குறேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது நேஹா வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் வரல. அதுக்கான என்ன ரீசன் அப்படின்னு தெரியல. மேபி ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்க அந்த கேட்டகரியில வரவங்க எல்லாம் தனியா வருவாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. அது ஒரு 5 டே டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்றாங்க. 5 டே டாஸ்க் ஏதோ ஸ்பெஷல் டாஸ்க் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. மேபி ஃப்ரைடே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்களோ அப்படின்னு நான் பாக்குறேன், எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகே 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 தென் ஃபைன். அடுத்தது வந்துட்டு இப்போ நாளைக்கு வந்து சௌந்தர்யாவோட அப்பா அம்மா வராங்க, அன்ஷிதாவோட அம்மாவும் அண்ணாவும் வராங்க, ராணவோட அம்மா பிரதர்ன்னு சொல்றாங்க, அது அண்ணா தம்பி யாரு தெரியல, கூட வந்துட்டு அவரு இல்லைனாக்கா அவரோட ஃப்ரெண்டு யாருன்றது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலன்றத சொல்றாங்க. அப்புறம் பவித்ராவோட அம்மாவும் ஒரு பவித்ராக்கு இப்ப சொல்றப்போ வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் நண்பர் வராங்க அப்படின்னு சொல்றாங்க. அது யார் வரப்போறாங்கன்னு தெரியல. இல்ல இப்போ நேஹாக்கு சொன்ன மாதிரி சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு இது பண்றாங்களான்றது எனக்கு தெரியல. பட் அவங்க அம்மா சர்ப்ரைஸ் விசிட் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மேபி அவங்க ஃபேமிலியில இருந்து வரதுக்கான பாசிபிலிட்டி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்டு அப்படின்னா சமந்தாவை தவிர வேற யாரும் வரதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. சமந்தா போவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல, அது ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல வரும். பட் ஃபேமிலியில சர்ப்ரைஸ் அப்படின்னா ஃபேமிலிக்குள்ள யாராவது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒருத்தர் வெளியே கூட்டிட்டு வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு நான் பார்க்கல யார் வராங்க. பாப்போம் யார் வராங்கன்னுட்டுன்னு. இன்னைக்கு அந்த 1 hour ஷோ என்னன்றத நம்ம பார்க்கலாம். எனக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு சௌந்தர்யா எப்படி ரியாக்ட் பண்ணினாங்க அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இல்ல சௌந்தர்யா ரியாக்ட் பண்ணல, பட் ஜாக்லின் அதுக்கு ரியாக்ட் பண்ணாங்க. ஜாக்லின் தான் ரியாக்ட் பண்ணாங்க. ஜாக்லின் தான் வந்து இப்போ சௌந்தர்யா வந்து இப்படி எல்லாம் பேசுறது மக்கள் வந்து அதை ரொம்ப அசால்ட்டா எடுத்துக்கிறாங்க. பட் நாங்கள்லாம் இதெல்லாம் பேசினா மக்கள் ஏன் அதை வந்து வெறுப்பா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஜாக்லின் அதை வந்து வாண்டடா இன்னும் பெருசா ஆக்கணும்னு ட்ரை பண்றாங்க. பட் நான் ஒரு விஷயத்த நான் ஜாக்லின் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஜாக்லின் வந்து நீங்க எது பேசினாலும் நீங்க வந்து ஒரு பேரை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க பேசுறீங்க. சௌந்தர்யா அப்படி கிடையாது. ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அடுத்த விஷயத்துக்கு மூவ் ஆன் ஆயிடுறாங்க. நீங்க அப்படி மூவ் ஆன் ஆனா மக்கள் வந்து சௌந்தர்யா விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறாங்களோ அதே மாதிரி உங்க விஷயத்த எடுத்துக்குவாங்க.
பட் நீங்க மூவ் ஆன் ஆகாம மூவ் ஆன் ஆகிறதுக்கே வந்து உங்களுக்கு கூடுதலா ஒரு 5-6 பேர் ஆறுதல் சொல்ல வேண்டிய இடத்துக்கு நீங்க எல்லாரையும் தள்ளுறீங்க. அந்த அளவுக்கு நீங்க கொண்டு போறதுனால நீங்க அப்படி பேசும்போது யாரும் அப்படி எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்றேன். 2வது சௌந்தர்யா வந்து அவங்க சொல்றது வந்து அவங்களா இருந்து சொல்றாங்க. அவங்க வந்து யார் பின்னாடியும் இல்ல, கிளாப்ஸ்க்காக யார் பின்னாடிக்கும் யாரையும் வந்து கூட சேர்த்துக்கிட்டு சுத்தல. அவங்க கிளாப்ஸ் வருதுன்னு யார் கூடவும் சேரவும் இல்லை. அவங்களா இருக்காங்க. அவங்க கூட சேர்றவங்களோட அவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் நான் பாக்குறேன். அதைத்தான் மக்களும் பாக்குறாங்க. பட் வந்து இவங்க ஜாக்லின் எப்படின்னா கிளாப்ஸ் யாருக்கெல்லாம் வருதோ அவங்க கூட போய் சேர்றது, அவங்களுக்கு கிளாப்ஸ் வரணும்னா யார் கூட இருந்தா கிளாப்ஸ் வரும்னு நினைக்கிறாங்களோ அவங்களோட சேர்றது. அப்படி நீங்க நீங்க ஒரு தனியா செட்டமைச்சு போறதுனால என்ன ஆகுது அப்படின்னா மக்கள் கிட்ட உங்க மேலேயே ஒரு அதிருப்தி உண்டாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பாக்குறேன். நீங்க வந்து சௌந்தர்யா இதெல்லாம் பண்ணா சௌந்தர்யா கிடைக்கிற சப்போர்ட் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஓகே. பட் வந்து நீங்க உங்களுடைய சப்போர்ட்டை எப்படி அதிகரிக்கிறதுன்னு பாருங்கன்னு நான் ஜாக்லினுக்கு பர்சனலா அட்வைஸ் பண்றதுக்கு நினைக்கிறேன். கண்டிப்பா. இப்ப நான் ஜாக் வந்துட்டு ஷி இஸ் டிக்கிங் அ ஓன் கிரேவ்யார்டுன்றத தான் நான் சொல்ல வரேன் நானு. ஏன்னா அன்னைக்கு பேசினதும் வந்துட்டு மக்கள தான் சொல்றாங்க. இட் இஸ் அன்பேர். மக்கள் இப்படி இருக்காங்க அப்படின்னுட்டு மக்கள தான் பேசுறாங்க. மக்கள் தான் ஓட்டு போடுறாங்க. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது ரொம்ப தவறான வார்த்தை. அன்னைக்கு பேசினப்பவே நம்ம ரொம்ப பெருசு பண்ண வேண்டாம்ன்றத பார்த்தேன் நானு. இப்படி கை தட்டுறாங்கனாக்க கை தட்டுறவங்களும் மக்கள் தான். அப்ப நீ வந்துட்டு ஒண்ணுமே பண்றதில்ல. ஆனா அவளுக்கு இவ்வளவு கைத்தட்டலு மக்கள் என்ன பாக்குறாங்கன்னு தெரியலன்ற மாதிரி எல்லாம் நீங்க பேசுறீங்க நீங்க. அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இப்ப வந்து இவங்க மஞ்சரி வீட்டுல வந்துட்டு உனக்கு என்ன ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அன்ஷிதாவும் ஜாக்குக்கும் நடந்த அந்த பிரச்சனையே ரெஜிஸ்டர் பண்ணாங்க. சோ அததான் அப்ப அந்த டைம்ல வந்துட்டு சௌந்தர்யா சொன்னாங்க ஜாக் வந்துட்டு வலி வலின்னு சொன்னது எனக்கு அது பொய் சொன்ன மாதிரி இருந்தது. ஏன்னா கண்ணு திறந்து பார்த்தாங்கன்றதெல்லாம் சௌந்தர்யா சொன்னாங்க. சோ அந்த வலி வலின்னு சொன்னது பொய் சொன்ன மாதிரி இருந்தது. பட் அன்ஷிதாக்கு உண்மையிலேயே வலிச்சதுன்றத விஷால் கிட்ட சொன்னாங்க. அதை இவங்க தூக்கிட்டு வந்துட்டாங்க. பெரிய என்ன சொல்றது சிதம்பர ரகசியத்தை உடைக்க போறேன் அப்படின்னுட்டு கொண்டு வந்து இங்க கொட்டியிருக்காங்க. அவ்வளவுதான். இது தேவையில்லாத இன்னொருத்தருக்கு வந்துட்டு ஒரு விரோதத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்கன்றதான் நான் பாக்குறேன் நானு. என்ன சொல்றது மஞ்சரி ஃபேமிலி கிட்ட இருந்து இதை தவிர வேற எதுவும் நம்ம எதிர்பார்க்க கூடாது. நம்ம எதிர்பார்த்திருந்தா நம்ம முட்டாள்கள் அப்படின்றது தான் நம்ம சொல்ல தோணுது. சோ லெட்ஸ் சி ஹரிஷ் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னுட்டுன்னு பார்த்துட்டு இப்ப நாளைக்கு இவங்க மத்த கண்டஸ்டன்டோட அப்பா அம்மா வரதெல்லாம் கொஞ்சம் எப்படி இருக்கு சுவாரஸ்யமா இருக்குன்றத பார்க்கலாம். பார்த்துட்டு நாளைக்கு பேசுவோம். கண்டிப்பா. நன்றி. நன்றி.